அந்த வீட்டை பார்த்துக்க போற பிள்ளை எப்படி இருக்கணும்னு அவனுக்கு கூடவே இருப்பார். அம்மா போல ஆழ தழுவி கொள்ள மாட்டார், நெத்தியிலே முத்தம் கொடுக்க மாட்டார். புள்ள தூங்கின பிறகு தலையை தடவி கொடுத்துட்டு தூரத்துல இருந்து பார்த்து அந்த அப்பன் போயிட்டே இருப்பான். அப்படி உங்களை பிரியம் இருக்குன்னு பிள்ளைக்கு தெரியவே தெரியாது. அவன் எதிரியா பார்க்கலான்னு தெரிஞ்சாலும் அப்பா கடைசி வரைக்கும் அவன்கிட்ட அந்த இதை காட்டவே மாட்டார். ஏன்னா அப்பா கிட்ட ஒரு மனசு இருக்கு. என் பிள்ளை என்னை எதிரியா பார்த்துட்டு போட்டோம், என்னை வச்சு காப்பாத்தாம போட்டோம், என் பிள்ளை என்னை என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம், ஆனா என் பிள்ளை நல்லா இருந்தா மட்டும் போதும் நினைக்கிற மனசு இருக்குல்ல, அதுதான் அப்பாவின் மனசு. அது ரெசிப்ரோகேஷன் எதிர்பார்த்தாங்க. நீங்க சொன்னீங்களா அந்த காலத்துல டீச்சர்களுக்குலாம், அந்த காலத்துல டீச்சர்கள் அப்படிதான் இருந்தாங்க. உலகத்துல நீங்க அப்பா அம்மா எல்லாம் விடுங்க, ஃப்ரெண்ட் எல்லாம் கூட விடுங்க. ஃப்ரெண்டு கூட ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா உங்க கூடவே இருக்கிற ரொம்ப ஒரு நெருக்கமான உறவு நினைப்போம். ஆனா நீங்க வளர்ந்து போறப்ப நீங்க நல்ல சம்பாதிக்கிறதுனா லேசா அவனுக்கே கருத்து இருக்கு. ஏன்னா நேற்று வரைக்கும் நம்மளை சுத்திட்டு இருந்தான், இன்னைக்கு திடீர்னு 40,000 சம்பளம் தோணும். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு கார்ல, ஒரு பெரிய வசதியான ஒரு கார்ல நீங்க அப்படி வந்துட்டு இருப்பீங்க, படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளத்தோட ஒரு பிரீமியம் கார்ல நீங்க வர்றப்ப எதிர்த்தாப்புல அந்த பழைய டிவி சுத்தி ஓட்டிட்டு ஒருத்தர் வருவார். அவர் வர்றவர் அப்படி நின்று பெருமையா பார்த்துட்டு அப்படி போகல பக்கத்துல சொல்லுவார், என் பையன் அப்படி. தன்னை தாண்டி வளர்ந்த பிறகும் தன் பிள்ளையாகவே தன் மாணவனை பார்க்கிற ஒரு மனசு இந்த உலகத்திலே ஒரு ஆளுக்கு தான் இருக்கு. அது வாத்தியார் இருந்தார். நான் சொல்றது உங்களுக்கு இமோஷனா தெரியலாம், நான் கண் கூட பார்த்தேன். என் பிள்ளை என்று கடைசி வரைக்கும் நீங்களாவது உங்க பிள்ளைய மட்டும் தான் சொல்ல முடியும், அவங்க வளர்த்த எல்லா பிள்ளையும் சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு சொல்லப்படுறேன், நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிதான் உங்களுக்கு புரிய வைக்கலாம் முடியாது, நீங்க தான் புரிஞ்சுக்கிறத. வாழும் காலத்தில் படிப்பு 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப 8ஆம் கிளாஸ் பையன் திட்டுவான், 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப திட்டுவான். அவன் படிச்சு முடிச்சு பெரிய வேலை வந்த பிறகு உங்களுக்கு ஒரு நாள் ஆசீர்வாதம் வாங்குவான். நான் போய் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு நடக்கும். அதனால மனசு விட்டாரு, அதுதான் சொல்லுவாங்க. இந்த நாட்டு எங்களுக்கு அந்த மைண்ட் செட் எப்போதுமே உண்டு. ஏன்னா அங்கதான் சண்டை போடணும். ஏன்னா அவங்கதான் இந்த சமூகத்தை உருவாக்குறாங்க, அவங்கதான் இங்க எல்லாருடைய நெருக்கத்துக்குள்ள உள்ள வர்றாங்க, அவங்க வழியா தான் எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த மேடையில இன்னைக்கு இந்த கோபிநாத் வந்து நிக்கிறதுக்கு முன்னால முத்தியாலையா, அரங்கசாமியா, ராமானுஜயா, குண்டுபேட்டி சாரு, தலபால் சாரு, சுப்புலட்சுமி டீச்சர், ரவீந்திர சாரு, இவ்வளவு பேர் இருக்காங்க. கோபிநாத் என்பது கோபிநாத் அல்ல, இத்தனை ஆசிரியர்களின் தொகுப்பு. அவங்க கொட்டோட அடையாளம். அதுக்குதான் இத்தனை கைத்தட்டு இன்னைக்கு கிடைக்கும். இவங்களே பள்ளிக்கூட வாத்தியாருங்க, ஞாபகம் வச்சிருக்கல, பயப்படாதீங்க. உங்க பசங்களும் உங்க பள்ளிக்கூட டீச்சர்ஸ் ஞாபகம் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நிம்மதியா டீச்சர் தூங்குவாங்க. அந்த கனவு இன்னைக்கு வராது, கவலைப்படாது. இன்னைக்கு கனவுல நான் வருவேன். பார்த்து நீங்க சொன்னதை கேட்டு வளர்ந்த பிள்ளை ஒழுக்கம் இல்லாம இருக்கானா, அதுக்கு நீங்களும் பொறுப்பு. பொறுப்பு இல்லாம இருக்கானா, அதுக்கு நீங்களும் பொறுப்பு. கவனம் இல்லாம இருக்கானா, அதுக்கு நீங்களும் பொறுப்பு. அந்த இடத்துல மட்டும் இப்படி பிள்ளைகளை தனியா கை கொள்ள முடியும். ஒரு பிள்ளை என்பது ஒரு குடும்பத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு சமூகத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப அந்த குழந்தை என்பது எல்லோருடைய அனுசரணையில் தான் வளர்றான். அப்புறம் எப்படி திடீர்னு அவங்ககிட்ட கலாச்சார சீர்கேடு அடைய முடியும்? எங்க நினைச்சது தப்பு இல்ல, பிள்ளைக்கு நடந்த எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு, கெட்டதுக்கு மட்டும் அவன் பொறுப்பு. நீங்க கலட்டி வரப்பதான் சிக்கல் வருகிறது. When you guys are ready to disown your own kids, kids will not be with you. எப்போது பிள்ளைகளை நீங்கள் தவறு செய்கிற போது மட்டும் அவர்களுடைய பிள்ளைகளை என்று சொல்ல ஆரம்பிக்கிறீர்களோ, அங்கேயே நீங்கள் அவர்களை தட்டி கழித்து விட்டதாக அர்த்தம். சரி பண்ணாலும் தப்பு பண்ணாலும் பிள்ளை உங்களோடது மட்டும்தான். அந்த பிள்ளைகளுடைய நல்லதுல உங்களுக்கு பங்கு இருக்குன்னா கெட்டதுலயும் உங்களுக்கு பங்கு இருக்கு. இந்த அக்கௌண்டபிலிட்டி எப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களோ அப்பதான் பிள்ளை உங்க கைவசத்துக்குள்ளே வரும். நம்ம ஆளுங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து ஒரு பேச சொல்லுவாங்க, அப்பாங்க யாரும் இல்ல அப்படிமாங்க, கணக்குல மட்டும் மார்க் குறையட்டுமே, இது ஆஸ்பத்திரியில மாத்தி தூக்கிட்டு வந்தோம். ஆமா, நீங்க கணக்குல 100க்கு 100 எடுத்து கழிச்சிங்க, எல்லாம் பார்டர்ல பாஸ் ஆகி தானே வந்தீங்க. என்னமோ நீங்களே ஐஏஎஸ் படிச்சு விடாதெல்லாம் பிடிக்காம தான் ஊர் பக்கம் வந்து விவசாயம் பண்ற மாதிரியும், நாங்கெல்லாம் பொறுப்பத்து போய் சுத்துறது மாதிரியும். எப்போதுமே ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை மீது நம்பிக்கை குறைவு, இது இயல்பு. இப்ப நீங்க நம்மளாம் நம்ம பிள்ளைகளை பத்தி குறைவா சொன்னோம்ல, இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு மரியாதை தெரியல. உங்களை எல்லாம் உங்களுக்கு முந்தினவங்க என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? என்ன இந்த காலத்து பையன் எப்ப இருக்காங்க? 90s கிட்ஸ் தாங்க பாதி பேர் இல்லையா? நாங்களாம் எவ்வளவு மரியாதை இருப்போம் தெரியுமா? அவ்வளவுதான் இருப்போம். இவங்களுக்குலாம் மரியாதை இல்லை. நீங்க சொன்னதை 15-20 வருஷத்துக்கு முன்னால இந்த கோபிநாத் மாதிரி ஒருத்தங்க இருந்து பேசியிருந்தா அப்ப இதேதான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா என்னை போல என்னுடைய பிள்ளை இல்லை என்பதுதான் நாம் நம் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கக்கூடிய அளவுகோல். நான் என் தந்தையிடம் இப்படி நடந்து கொண்டேன், அவன் அப்படி நடந்து கொள்ளவில்லை. நான் பெரியவர்களை பார்த்தால் எழுந்து நிற்பேன், அவன் அப்படி நடந்து கொள்ளவில்லை, அவன் அப்படி நடந்து கொள்ளவில்லை. நான் எங்க அப்பா அம்மால இன்னுமே பேச மாட்டேன். எங்க அப்பா என்ன சொன்னாலும் மண்டை ஆட்ட, நீ மண்டை ஆட்டல, அதனால நான் நல்ல பிள்ளை, நீ கெட்ட பிள்ளை. நானா டீச்சர் எதிர்த்து சொல்ல மாட்டேன், அவன் தப்பா சொல்லிட்டாலும் மண்டை ஆட்டிக்க, அதனால அவன் நல்ல பிள்ளை, இவன் கெட்ட பிள்ளை கிடையாது. எப்போதுமே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, அடுத்த தலைமுறை மீது நமக்கு எப்பொழுதும் விமர்சனம் பண்றாங்க. என்னை போல இல்லை, உங்களை போல இல்லாத ஒருவர் சரியானவர் இல்லை என்பதை அதிகாரத்திலிருந்து வருவது. என்னை போல ஒருவர் இல்லையா? நீங்க உலகத்தில் ஆக சிறந்த மனிதனா என்ன? எந்த குற்றம் குறைகளும் உங்களிடம் இல்லையா என்ன? நாமெல்லாம் இது மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது போலவும் பாலும் தேரும் ஓடி ஒரு சமூகத்தை உருவாக்கியது போலவும் நாம என்ன மம்பளுத்தம் போய் வர்றாரு கேட்டா தெரியும். வயக்காட்டுல மம்பளுத்தது என்ன, கரும்பு தோட்டத்துல என்ன அநியாயம் பண்ணீங்க, திருவிழால பொண்ணு கையை பிடிச்சிருந்தாலும் ஊர்ல அடி விழுந்தது என்ன, ஏதோ 10ஆம் கிளாஸ்ல பார்டர்ல பாஸ் ஆகி சர்டிபிகேட்டை தொலைச்ச ஒரே காரணத்துக்காக பூரா பேரும் ஸ்டேட் ட்ரஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
எப்போதும் முதல் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு சிக்கல் உண்டு. நம்ம டீச்சர்கள்லாம் ஸ்கூல்ல ஒன்று சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? பசங்களுக்கு இது நல்லா தெரியும். இந்த பேட்ச் மாதிரி ஒரு மோசமான பேட்சை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாங்க. ஸ்பெஷாலிட்டி என்ன? வருஷம் வருஷம் சொல்லுவாங்க. அப்ப உங்க கண்ணுல ஒரு நல்ல பேட்சே படலையா? The most important thing, how you see them, how they are, that அது விஷயம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை விட அவர்கள் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இப்ப கோபிநாத் மேடையில இருந்து பேசுகிற போது கைத்தட்டுகிற நீங்கள் இதே மாதிரி வீட்டுல ஒரு பையன் வந்து பேசுறானா வாயை முடிஞ்சு சொல்லுவீங்க. ரைட் தானே? ஆளை பாரு பேசுறேன். நான் சின்ன பிள்ளையில பேசுறப்ப சொன்னாங்க, வாயில் என்ன நான் இழுத்துருக்கீங்க. இப்ப கைத்தட்டாங்க. அவன் மைண்ட் செட் என்னவா இருக்கு? நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இரு. நான் சொல்லுவதை மட்டும் கேட்கிற பிள்ளை சரியான பிள்ளை என்று நம்ப ஆரம்பிக்கிற வரைக்கும் பிள்ளைகளுடைய இன்னொரு அறிவு என்ன என்பது எனக்கு தெரியாமலே போயிடும்.